Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன் குழம்பு வந்து பன்னா மீன். அந்த பன்னா மீன் வந்து எப்படி நம்ம வந்து குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பன்னா மீனை வந்து எப்படி செய்கிறது, அதோட வறுவல் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இது ஒரு சின்ன வீலாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சிடலாம். ஸோ நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2லேருந்து 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்து, 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சை துண்டு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, விழுது, அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த 2 தக்காளியும் நம்ம வந்து அப்படியே சேர்க்க போகிறதுல ஒரு அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப மையாக அரைக்கல, லைட் ஒரு குறகுறப்பாக தான் அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுருங்க. இது பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ மசாலா வந்து சேர்த்துடலாம். ஸோ மசாலா வந்து நான் இங்கே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2லேருந்து ஒரு 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்பேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு கலர் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அது காரம் அந்தளவுக்கு இருக்காது, நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு இதுவே நார்மல் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் வந்து இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கொதி வரதுக்காக வெயிட் பண்ணுவோம். இது கொதி வர டைமில் நம்ம வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ மீன் குழம்புக்கு ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா வந்து இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதோட பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் சீரகம் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்தனால 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் சீரகம். பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சு வந்துட்டோம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 8 பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை முன்னாடியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ப்ரௌன் கலராகவும் ப்ளஸ் நம்ம தொட்ட உடனே அப்படியே வந்து பிரிஞ்சு வரும் வெங்காயம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா கொண்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொதி வந்துருச்சா என்னென்னு பக்கத்தில் பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து நமக்கு மசாலாலாம் குக்காகி நல்லா கொதி வந்து மசாலா வந்து சுற்றி வந்து அங்கே படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தாளிப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ தாளிப்பை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆல்ரெடி நம்ம குழம்புலேயே வந்து சேர்த்துட்டனால தக்காளி வந்து வதக்கிறதுக்கு நான் சேர்க்கலை. நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை வந்து விட்டுடலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம வறுவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ வறுவலுக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வந்துட்டு டைப் ஆஃப் வறுவலுக்கு மசாலா வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் எந்த இது ட்ரை பண்ணாலும் நல்லா வரும், உங்களோட விஷ் தான். ஸோ அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சுற்றி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுவலுக்கு நல்லா பீசஸ்லாம் வந்து வறுவலுக்கு நடு பீசஸ்லாம் வறுவலுக்கு போட்டுட்டு அப்புறம் தலை சைடும் வால் சைடும் மட்டும்தான் குழம்புல வந்து சேர்ப்பேன். ஸோ நான் வந்து தலையும் வாலும் மட்டும் குழம்புல சேர்த்துட்டு மீதி எல்லாம் வறுவல் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் அதை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் கழுவும் போதே கழுவிட்டு ஒரு கல்லுப்பும் கொஞ்சமாக வந்து மஞ்சளும் போட்டு நைட்டாக வந்து பெரட்டி வச்சு
மேரினேட் நம்ம வறுவலுக்கு மேரினேட் பண்ணும்போது இதையும் வந்து மேரினேட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மீன் வந்து மஞ்சளும் உப்பு போட்டு மேரினேட் பண்ணனால மீனில் நல்லா பிடிச்சிரும். ஸோ குழம்புக்கு ஏற்ற உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் லைட்டாக சிம்மில் வச்சு கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ சிம்மிலேயே வந்து நமக்கு அது கொதி வரும்போது தெரியும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஸோ நமக்கு வெந்துச்சுன்னா நமக்கு மீன் வந்து கிளியராகவே தெரியும். 5 மினிட்ஸ் தான் ஆகும் மீன் வேகிறதுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே லேட்டாக தான் நம்ம போடணும். பாருங்கள் மீன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த துண்டெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே வெந்து அது மேலே மிதங்கும். அந்த அளவுக்கு வந்து வெந்துருச்சுன்னா அது மேலே மிதங்கும். ஸோ இது நல்லா வந்து மிதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக மட்டும் மீன் உடையாமல் மிக்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்து தான் பண்ணணும். நான் வந்துட்டு சைடில் அப்படி தான் மீன் பக்கம் இருக்கிறது நான் எடுக்க மாட்டேன் எப்போவுமே. பாருங்கள் இதுதான் வந்து பண்ணா மீன் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.